தமிழ் உலகு நம்மை பொறுத்த மட்டிலும் தமிழ் என்பது உலகத்தினுடைய ஒவ்வொரு அறிவியலையும் விளக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது என்பதனை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். தமிழ் நாம் நினைப்பது போல ஒரு மொழி, ஒரு ஊடகம், மற்ற மொழிகளை போல அது ஒரு ஊடகமாகத்தான் நம்மிடையே அது விளங்குகின்றது என்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாம் ஒருபடி இதெல்லாம் கடந்து தமிழ் என்பது வாழ்வியல். தமிழ் என்பது வாழ்வியல். தமிழை கொண்டு தமிழை கற்பதனாலேயே அந்த மொழியையே வாழ்க்கையாக நமக்கு தருவாங்க. அதுதான் தொல்காப்பியத்தினுடைய மிக மிக சிறந்த ஒரு மாண்பு. வாழ்வியலாக அது நமக்கு காட்டும். நீ வாழலாம், தமிழையே வாழ்க்கையாக, உனது இலக்காக, தமிழையே ஒரு புரிதலாக, தமிழையே உனது அறிவியலாக, தமிழையே உனது மரபாக, தமிழையே உன்னுடைய செயலாக அப்படின்னு மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாழ்வு இலக்கணம் மட்டும் அல்லாம வாழ்க்கையே அதுல அடக்குறாங்க, அப்படியே கொண்டாந்து திணிக்கிறாங்க. இது 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 எந்த மொழிக்கும் ஆகாது, வரவே வராது. எந்த மொழியாக இருந்தாலும் இது இந்த நிலையில அவங்க அடக்கல, செய்யவும் முடியாது. ஏன்னா அதுக்கு இலக்கணம் வகுக்கணுமே. அப்படிப்பட்ட இலக்கணம் எங்க இருக்கு? யாருகிட்ட இருக்கு? அறவே இல்லை. நான் பிறகு காட்டுறேன். அவ்வளவு உள்ளடக்கம், அடக்குவாங்க. எல்லாத்தையும் கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து உள்ளடக்கி காட்டுவாங்க. நம்ம நினைக்கிறது போல அது ஒரு மொழியினுடைய வெளிப்பாடாக இல்லாமல் ஒரு பண்பாட்டினுடைய ஒட்டுமொத்த மரபு, மயங்கா மரபினுடைய உள்ளடக்கம், கட்டமைவு. அந்த கட்டமைவை நமக்கு அவ்வளவு அழகா செஞ்சு காட்டுவாங்க. அப்படியே the framework, the complete framework அப்படியே காட்டுறாங்க. ஆனா என்ன ஒரு இழப்பு? இந்த அறிவை நாம் பெறாதிருப்பதுதான். இந்த அறிவை நாம் பெறாது இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த தெளிவு வரமாட்டேனுது. அந்த ஒரு பார்வை நம்ம கண்ணுக்கு அறவே எட்ட மாட்டேனுது. இப்படிப்பட்ட ஒரு அறிவா, இவ்வளவு பெரிய மாண்பா, இவ்வளவு பெரிய உயர்வா, இவ்வளவு பெரிய அந்த ஆளுமை அத்தனையும் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆற்றலை இவ்வளவு, அதை நான் ஒப்பீடு பண்றேன் பாருங்க. ஆங்கிலேயர்களோட ஒப்பீடு பண்ணும்போது தமிழ் எங்கேயோ நிற்கும். பிறகு இன்னும் காட்டுறேன், இன்னும் பெரிய பெரிய அறிவியலை காட்டுறேன், இப்ப தற்கால அறிவியலை காட்டுறேன். நீங்க எடுத்து பாருங்க, ஒப்பீடு பண்ணீங்கன்னா தமிழ் எவ்வளவு மேல, எவ்வளவு உயர்வான உண்மைகளை சொல்லுது. இப்ப இருக்கக்கூடிய அறிவியலையே அது உள்வாங்கி நிக்குது. எந்த சமயத்தையும் தள்ளாது, உள்ள எடுத்து கொண்டு வந்து எடுத்துட்டு வா. நீ ஒரு யோகியாக இருக்க இருக்கலாம், ஒரு யாராக, ஒரு இசை அறிஞனாக இருக்க விரும்புகின்றாயா? இவன் வாழ்க்கையை நீ எங்க வேணாலும் ஆரம்பி, எங்க வேணாலும் தொடங்கு. அத்தனை தொடக்கங்களையும் உள் வாங்கக்கூடிய ஆற்றல். அதான் உலகமே மெய்ப்பொருளாக காணக்கூடிய ஒரு மரபு. எதையும் தள்ளாது, யாரையும் வெறுக்க வைக்காம நம்ம அந்த அவங்களுடைய இதை தள்ளி வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவங்க இவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது அப்படி தள்ளிதான் வைக்குவாங்களே தவிர, அதாவது ஒவ்வொரு மனிதனையும் விளக்கி அவர்களோட வம்பு பண்றது இல்ல. ஆனா இன்னைக்கு என்னன்னா, வாழ்க்கையே தமிழ் உலகு பிறண்டு கிடக்கு. ஒரு பிறழ்ச்சி, எல்லா நிலைகள்லயும் பிறழ்ச்சிகள் தான் பெருசா இருக்கு. இது வரைக்கும் தமிழை பிறழ்ச்சி உலகத்திற்கு நம்மளை தள்ளிட்டாங்க. தமிழ்ல இப்போ ஒவ்வொரு தமிழர்களையும் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் பிறண்டு போய் கிடக்குறாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்று, இவ்வளவு பெரிய அறிவு உலகத்தை ஏன் பார்க்கணும்? அப்படியே என்னடா இது தமிழ் இப்படி இருக்க, தமிழ் வாழ்வு இவ்வளவு மாண்புடையதாக, மேன்மை உடையதாக, ஆழத்தினுடைய ஆழம், அறிவியலுக்கு அறிவியலாக அது பேசுகின்றது. தமிழ் என்பது பாருங்க, உறவு, பாராட்டுதல், உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. உறவையே தமிழாக வச்சிருக்கு. நான் ஏன் அந்த தம் என்ற சொல்ல எடுத்து, தம் என்பதே உறவை பாராட்டுதல், உயிர்களுக்கு மேன்மையை தருவது, உயிர்களோடு ஒரு உறவினை உயிர்த்து நிற்பது, எல்லாருடைய உயர்வு, அந்த பாராட்டுதல் பாருங்க. கம்ப்ளீட் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய நெட்வொர்க்கிங், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் அவ்வளவு அர்த்தம் சொல்லுது. உறவுக்கு மேன்மை கொடுப்பது, மகத்துவம் தருவது, அறிவுக்கு செழுமை தருவது, அறிவியலை பிற்புலம் தள்ளாம போகுது. அவ்வளவு எழுத்துட்டு வருது பாருங்க. உலகத்துல உள்ள எதை வேணும் நீங்க சொல்லுங்க. நம்ம இப்ப இன்னைக்கு எனக்கு வேதம் வேணுமா வேணாமா அப்படிலாம். வேதம் என்பது அறிவு, எந்த அறிவையும் தள்ளாது. தமிழ் உலகு மரபுல அறிவை தள்ளும் மரபுல அதை உள்ள எடுத்து, அது என்னுடைய வாழ்க்கைக்கு மேன்மை ஆகுமா ஆகாதா,
இது மேன்மைப்படுத்தும், இது குறைகள் உடையது. ஆகவே அது கீழே போயிடும். அவ்வளவுதான். நான் தான் முதல்லயே சொன்னேன். எதை சிந்தித்தால் நான் முழுமையை சிந்திக்கின்றேன். எல்லாத்தையும் உள்ளடக்கணும். உள்ளாய், ஒன்றாய், வேறாய். பாருங்க எவ்வளவு ஆழமாக உடனாய். இதுதான் காட்டும். இந்த 4 நிலைகளையும் வந்து தமிழர்கள் உள்ளே வாங்கியவர்களாக இருப்பாங்க. எதையும் வேறுனா அது வேறு. ஆனா நான் என் பார்வைக்கு வச்சிருப்பேன். அதெல்லாம் எனக்கு வேண்டானா நான் அதை ஒதுக்கி அவங்க அது எல்லாம் அறவே இல்லைன்னு நான் பேச மாட்டேன். இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா இல்ல அதை பத்தி நான் பேசவே மாட்டேன். அதெல்லாம் இல்ல. உலகத்துல ஒரு விஷயம், ஒரு உண்மை எழுந்து நிற்கின்றது என்றால், ஒரு வரலாறாக அது உண்மையாக இருக்கின்றது என்றால், அது இறைவன் நமக்கு உணர்த்தும் ஒரு மொழி. அதுதான் வருவதை ஆற்றுப்படுத்துவதற்கான ஒரு நிலை. அப்போ இதை நம்ம புரிந்து கொண்டாலே நமக்கு அவ்வளவு தெளிவுகள் கிடைக்கும். Again, higher dimension view shown by ஐயா through blessings. நன்றி ஐயா யுவன். அடுத்தது வேலாயுதம் ஐயா சொல்லியிருக்கீங்க. தமிழ் என்ற சொல்லுக்கு இவ்வளவு மகத்துவம், ஆழம் என்று தெளிவு பெற்று. நன்றி ஐயா. எண் என்பது எண்ணறிவு, கணித அறிவு, எண்ணுதல், சிந்தித்தல், உலகையும் தன்னையும் இறைநிலைமையையும் நோக்கி தன்னை பற்றி சிந்தித்தல், தம்மை தனக்காக உணர்தலே தமிழரின் தவமரபு வாழ்வுமா. நிச்சயமாக ஐயா, நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதைத்தான் ஐயா நீங்க சொல்றீங்க. நாம இது உணரணும். இப்ப அடுத்த இதுல நம்ம ஒவ்வொரு சொல்லா பிரிக்க போறோம். தமிழ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் ஆய்வு செய்ய போறோம். இந்த ஆய்வுகளை செய்த பின்புதான் நம்ம தெளிவு நமக்கு கிடைக்கும். தமிழர்கள் இந்த சொல்லு இன்னைக்கு சொல்றாங்க, இது தமிழ் இல்ல, இது வடமொழி, இதே போராட்டம். அப்ப எதெல்லாம் தள்ளி வைக்கணுமோ தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். அப்ப இவங்க கிட்ட இருக்கிற விஷயம் எதுவுமே ஆகுதல் இல்ல. எனக்கு என்ன ஆகணும்னு நினைக்கல. இவங்க இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அறிவை மழுங்க செய்யறாங்க. அறிவை அதாவது முடக்குறாங்க. முடக்கி தமிழர்கள்னால சிந்திக்க விட மாட்டாங்க. அவங்களுடைய சிந்தனை வளமையை கெடுக்கிறாங்க. சிந்தனை வளம் என்பது உலகத்துல இருக்கக்கூடிய உண்மைகளை உலகத்தை ஒரு புத்தகமாக, நூலாக பார்க்கக்கூடிய திறமை வேணும் பாருங்க. அது சரியோ தப்போ, அந்த அறிவை முதல்ல அந்த அறிவை செலுத்துவதற்கு அவனுடைய அந்த ஆளுமை வேணும். அது நூல் என்றால் முதல்ல அறிவு உள்ளுக்கு போகணும் பாருங்க. அது இல்லைன்னு மறுக்க கூடாது. எஸ்கேபிசம் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. எஸ்கேபிசம் ஓடுதல், மறுத்தல், அதாவது அதை தவிர்த்தல், அதெல்லாம் செய்ய மாட்டோம். உண்மையே உண்மையாக ஏற்றுக்கொள்ளுதல், அது உண்மை. அது ஏன் நம்ம மறுக்கிறோம்? இல்ல அது இல்ல, அது அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு. ஏன்னா அது ஒரு பொய்யான, தன்னையே ஏமாற்றும், ஒரு தன்னையே ஏமாற்றி தன்னையே பொய்யாக்குகின்ற அந்த மரபு. ஆனா நான் முதல்ல சொன்னேன், தமிழ் பொய்மையை ஏற்காது. தமிழ் மயங்கா மரபு. அதுல நான் முக்கியமான ஒரு வரி சொன்னேன், தள்ளா பொருள் இயல்பின் தண்டமில் அப்படின்ற ஒரு தள்ளாது. இதெல்லாம் தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாண்மை பாருங்க, ஒரு மாண்பு. தள்ள முடியாது. அது பொய்யை முடியாது. அது தள்ளாதுன்னா பொய்க்காத ஒரு மரபை அது வச்சிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய பாக்குறோம்? இப்ப எல்லாத்தையும் பொய்யாக்க தான் முயற்சி பண்றோம். மற்றவர்களை பின்பற்றுறோம். மத்தவங்க சொல்றதே உள்வாங்குறோம். நம்மளுக்கு சுயமா அந்த சுய ஆளுமையை இழக்கிறோம். பாருங்க, நமக்கு தமிழ் என்பது சுய ஆளுமையை உருவாக்குவது. இன்னைக்கு சுய ஆளுமை இழந்து யார் என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமைக்கு போயிடுறோம். அதனாலதான் நம்ம புத்தக நூல் அடிமைகள் இல்லை. அதைத்தான் நம்ம மறுக்கிறோம். இப்ப இந்த நூல் சொல்லிருச்சு, நீ அதை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா இல்ல. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்போம். எப்பொருள் எத்தன்மையதாயினும் நான் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பேன் ஐயா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு தகைமை வேணும், ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அதுதான் தமிழ் மரபு. அதுதான் சொல்லுவாங்க, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லக்கூடிய பண்பாடு நம்மளுடையது. அதாவது நீனே முற்கண்ணன் ஆயினும் உண்மைக்கு நான் பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இயல்பினை நமக்கு தருது பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு வீரியத்தையும் ஒரு உண்மையையும் ஒரு மனிதன் கிட்ட கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தமிழ் நமக்கு தருது. இப்படிப்பட்ட ஒரு தமிழை வைத்துக்கொண்டு நாம் இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா, ஒரு அதாவது ஏழ்மையில் இருக்கிற மாதிரி ஏழைகளாக, அறிவு ஏழைகளாக இருக்கிறோம். எது எடுத்தாலும் யாரையாவது கூப்பிடணும். ஒரு வெள்ளைக்காரன் வரணும். இப்ப கூட நான் ஏன் வெள்ளைக்காரனை எடுத்து ஒப்பீடு காட்டுறேன்னா, வெள்ளைக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய
அவங்க கிட்ட இருக்கக்கூடியது இப்பதான் வளர் நிலையில இருக்கு. வளர்ந்து கொண்டு வந்து அவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எப்படி ஒரு முதிர்ச்சியில இருக்கோம் அப்படின்றத பாக்குறோம். நான் வந்து இன்னும் ஒப்பீடு காட்டி இன்னும் பாக்குறேன். தமிழர்கள் எப்படி மேம்பட்ட நிலைகள்ல இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு இன்னும் தெளிவு வரும். இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா தமிழர்கள்ட்ட அப்படின்னு. அதையெல்லாம் உணர்வதற்கு தமிழ் நமக்கு வழி செய்யும் அப்படின்றத நிச்சயமாக உணரலாம். தமிழராய் பிறந்ததுக்கு நம்ம என்ன தவம் செய்தோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா பிறந்துட்டோம். ஆனா இன்றைக்கு வந்து தமிழை அது இன்னைக்கு இதுல ஒரு சின்ன சிக்கலும் வரும் சில பேருக்கு. தமிழை நான் ஏன் படிக்கலைன்னு சில பேர் கேட்கலாம். அது வந்து இன்னும் பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க அடுத்தடுத்த வகுப்புகள்ல பாப்பீங்க. தமிழ் என்பது வாழ்வியல்னு நான் முதல்ல சொன்னேன். ஆனா இதை புரிந்து கொண்டாலே தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் ஒரே ஒரு வரியில சொல்றேன். சிறந்தது பயிற்றல், இறந்தது பயனே. இறப்பு என்பது யாருக்கும் பொது. இரவாமை என்பதை அதாவது இரவாமை உண்டு என்ற கருத்தை உயிர் மூச்சாக கொண்டவர்கள் தமிழர்கள். இறக்க மாட்டாய், உனக்கு இரவாமை உண்டு, அது எப்படி நடக்கும் அப்படின்னு. அதாவது முக்தி நிலை மட்டும்தான் அவங்க பேசுறாங்கன்னு இல்ல. இரவாமை எப்பொழுது தோன்றி விடும் அப்படின்னா, சிறந்ததை உன் வாழ்க்கையில நீ சிறந்ததை பயிற்றுவித்துக்கொள், கற்றுக்கொள், சிவ போதத்மாக ஏற்றுக்கொள், புரிந்துகொள், அறிந்துகொள். ஏன்னா எதுவுமே முடிவு அல்ல, அது தொடர்ச்சி. இன்னைக்கு நான் இவ்வளவையும் கற்றுட்டு நாளைக்கு எல்லாமே ஒண்ணும் இல்லாம போற மரபு இல்ல நம்மளுடையது. இன்னைக்கு சொல்றாங்க பிறகு நம்ம இதெல்லாம் பேச போறோம். இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்ல அப்படின்ற கருத்து நம்மளதல்ல. இன்றைக்கு நீ எங்கே முடிக்கின்றாயோ அங்கிருந்து தொடங்குவாய். அதான் கருத்து. அப்ப சிறந்ததை நீ எதை செய்து விட்டாயானால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சிறந்ததாக மாற்றக்கூடிய வாழ்க்கை நமக்கு வரணும். இந்த மோட்டிவேஷன் எங்க இருக்கு? தன்முனைப்பு எங்க இருக்கு? ஒவ்வொரு நாளும் நான் ஏதாவது ஒரு சிறந்ததை செய்ய முடியுமா என் வாழ்க்கையில அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நீங்க நகர்ந்தாலே உங்களுடைய தொல்காப்பியத்தினுடைய அந்த அந்த உணர்வை நீங்க பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஒரு சின்ன விஷயத்த மாத்தி அமைக்கிறேன். வாழ்க்கை சிறக்குதுன்றது, வாழ்க்கை சிறக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் என் உள்ளத்துல இருக்கு. அதுதான் சிறப்பு. சிறக்கும். அதுதான் பாருங்க, சிறந்தது பயிற்றல், கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நான் ஒரு புதியதை கற்றுக்கொண்டேன், நாளை கற்பேன், நாளானைக்கும் அதே தான் செய்வேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் அந்த எண்ணத்தோட தன்னை வந்து வளம் செய்ய அவன் வாழ்க்கை வந்து அவன் எல்லாம் பேசும்போது உடனே முக்தி கடைசி பேசுவான். உண்மை பேசுறது அதுவாக இருந்தாலும் உண்மையை தேடினாலும் ஆனா சிறந்ததை நான் செய்கின்றேனா அப்படின்ற அந்த கருத்துக்கு நீ முதலிடம் கொடுத்தாயா, அதுதான் தமிழுக்குள்ள அழகு அப்படின்னு சொல்லி, கேள்விகள் எதுவும் இல்லை என்றால் கணபதி ஐயா உடனே அது யுவன் சொல்லியிருக்காரு, கணபதி ஐயா எஸ் அப்படின்னு போட்டாரு உங்களுடைய கருத்துக்கு. நன்றி. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இதோட முடித்துக் கொள்ளலாம். சிறப்பு என்று நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய என்ன நீங்க பாத்தீங்கன்னா அதான் மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம வந்து நிறைய உண்மைகளை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். மேலும் பார்ப்போம். வேற எதுவும் கருத்துக்கள் இருக்கா? கேள்விகள்